சிவசிவாய. சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, சீமான் சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. கமல் சார், நீங்க உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், அன்னைக்கு தான் தக்கிலை படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போது சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, ஐயோ இல்லை, நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறையா பேர் நினைக்கலாம், என்னவோ அப்படி போட்டுன்னு அப்படி நிற்கிறானடா அப்படின்னு. அதை பற்றிலாம் நான் எதுவும் கவலைப்படலாங்க. இதே நான் ஒரு படத்தில் போட்டு நான் ஆடி இருந்தால் என்ன நினச்சிக்குவேன்? சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம், நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளமா? சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்போவும் சொல்கிறேன், என்னப்பா இவர் ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு. நான் கோமாளி இல்லைங்க, இன்னை வரைக்கும் ஏமாளி. என்னை எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாத்திருக்காங்க தெரியுமா? இப்பவும் சொல்கிறேன், நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. இந்த படம் ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போது சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. நான் இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன். என்னன்னாக்கா, அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது, அதனால் நீங்கள் ஒரு நாள் தள்ளி ஜூன் 6ஆம் தேதி வைங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டார். ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு. இது பெரிய போட்டி எதுவும் இல்லை, இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். என்றைக்குமே வெந்து தணிந்தது காடு, சீமானனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்கள் உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேலே ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் இப்போ வெற்றிடமாக இருக்குது. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன். விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன். பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் 6 கொஞ்சம் பார்த்துமா. நன்றி.